பாலமேடு வரலாற்றிலேயே முதன்முறையாக ஜல்லிக்கட்டு தொடங்குவதில் 2 மணி நேரம் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதனால் அங்கு ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. காளைகளின் உரிமையாளர்களும் மாடுபிடி வீரர்களும் ஜல்லிக்கட்டை காண வந்த மக்களும் அங்கு 2 மணி நேரம் காத்து கிடக்கும் ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு மீண்டும் இணைகிறார் எமது மதுரை செய்தியாளர் சல்மான். சல்மான், சொல்லுங்க, அப்ப ஜல்லிக்கட்டு போட்டி எப்போது தொடங்க வாய்ப்பு இருக்கிறது? துணை முதலமைச்சருடைய வருகையின் தாமதத்திற்கான காரணம் என்ன? இது பற்றி வீரர்களும் காளைகளின் உரிமையாளர்களும் என்ன சொல்றாங்க? பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியானது பாரம்பரிய மிக்க ஜல்லிக்கட்டு போட்டி குறிப்பிட்ட நேரத்தில் தொடங்க வேண்டும் என்பது அந்த கிராமத்தினருடைய ஐதீகமாக இருக்கும். ஏனென்றால் இந்த கிராம கமிட்டி பொதுமகாலிங்க மடத்து கிராம கமிட்டி சார்பாக இந்த போட்டி நடத்தப்படுகிறது. எனவே ஒவ்வொரு கிராமத்திலும் இருக்கக்கூடிய இந்த கிராமத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ஏழு சமூகத்தை சேர்ந்தவர்கள் தங்களது குலதெய்வங்களுக்குள்ளேயே காளைகளை அவிழ்த்து கொண்டு வருவார்கள். ஆனால் ஏற்கனவே 1 மணி நேரத்திற்கு தாமதமாக அந்த காளைகள் கொண்டு வரப்பட்டு காளைகள் கொண்டு வரப்பட்ட நிலையிலும் கூட 1 மணி நேரமாக காத்திருக்கக்கூடிய நிலையில் உறுதிமொழி ஏற்பிற்காக ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட நிலையில் உறுதிமொழி ஏற்பிற்கு மாடுபிடி வீரர்கள் வரவழைக்கப்படவில்லை. இதனால் உறுதிமொழி ஏற்பிற்கு ஏற்கனவே வரவழைக்கப்பட்டு பின்னர் மீண்டும் துணை முதலமைச்சரின் தாமதத்தால் மீண்டும் அழைக்கப்படக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. வரலாற்றிலே முதல் முறையாக இது போன்ற ஒரு அவல நிலைக்கு பாலமேடு ஜல்லிக்கட்டு சென்றிருக்கிறது. அதனால் கிராமத்தினர் மிகுந்த மனவேதனையில் கவலையோடு பார்வையாளர்கள் காத்திருக்கக்கூடிய ஒரு நிலைதான் ஏற்பட்டிருக்கிறது. மேலும் தொடர்ந்து கிராமத்தினர் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய சூழலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. கிராமத்தில் காளைகளை அழைத்து வந்த அந்த கிராமத்தினர் தொடர்ந்து கிராம கமிட்டியினரிடமும் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். எதற்காக பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியை அரசியல் ஆக்குகிறீர்கள் என்ற கேள்வியை முன்வைத்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து துணை முதலமைச்சருக்கு எதிர்ப்பு தெரிவித்து முழக்கங்களை எழுப்பக்கூடிய அந்த காட்சிகளையும் கூட பார்க்க முடிகிறது. ஒரு பாரம்பரிய மிக்க ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்குவதாக 7 மணிக்கு தொடங்குவதாக அறிவிக்கப்பட்ட நிலையிலும் கூட அதனை கூட துணை முதலமைச்சரால் முறையாக பின்பற்ற முடியாதா? குறிப்பிட்ட நேரத்திற்கு வருகை தர முடியாதா? பாரம்பரியத்திற்கு மரியாதை அளிக்க தெரியாதா? இது போன்ற ஒரு மக்களின் நம்பிக்கை மீது இப்படிதான் தாமதப்படுத்தி விளையாடுவதா என்ற கேள்வியும் கூட பொதுமக்களும் பார்வையாளர்களும் கிராமத்தினரும் எழுப்பி வருகிறார்கள். இந்த நிலையில் துணை முதலமைச்சரின் வருகைக்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அவசரமாக உறுதிமொழி ஏற்கப்பட்டு வரக்கூடிய ஒரு சூழலை தான் பார்க்க முடிகிறது. வீரர்கள் உறுதிமொழி ஏற்புடன் தற்பொழுது 2 மணி நேரம் தாமதத்திற்கு பின்பாக போட்டியானது தொடங்குவதற்கான ஆயத்த பணிகள் தான் நடைபெறுகிறது. ஆனால் இன்னும் துணை முதலமைச்சர் வருகை தராத நிலையில் உறுதிமொழி ஏற்கப்பட்ட பின்பாக கிராம காளைகள் அவிழ்க்கப்படுமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி என்பது வரலாற்றிலே முதன்முறையாக 2 மணி நேரம் தாமதமாக தொடங்கியதால் ஒட்டுமொத்த பார்வையாளர்களும் கிராமத்தினரும் உலகத்தில் ஜல்லிக்கட்டு போட்டியை ரசித்து பார்க்க ஏங்கி காத்து கிடந்த ஒட்டுமொத்த ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்திருக்கிறார் துணை முதலமைச்சர் என ஒரு குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது. உமா சல்மான், கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகிறது. தற்போது வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் வருகை தராததால் அங்கு ஒரு சலசலப்பு காணப்பட்டு வருகிறது. தொடர்ந்து வீரர்களுக்கு ஏதேனும் காலை உணவு வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கா? அவர்களுடைய மனநிலை தற்போது என்னவாக இருக்கு? மனநிலையை பொறுத்த முற்றிலும் காலை 7 மணிக்கு போட்டி தொடங்கிவிடும். முதல் சுற்றில் பங்கேற்று விடலாம், அதற்கு பின்பாக சிற்றுண்டி சாப்பிடலாம் என நினைத்துக் கொண்டிருந்த நிலையில்தான் 2 மணி நேரம் ஆகியும் அவர்களை காத்திருக்கக்கூடிய நிலையில் அவர்களால் சாப்பிடக்கூட முடியாத நிலை ஏற்பட்டு பசியோடு முதல் சுற்றில் பங்கேற்கக்கூடிய நிலைக்கு துணை முதலமைச்சர் தள்ளியிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்காக காலை உரிமையாளர்களும் பசிப்பட்டினியோடு காத்திருக்கக்கூடிய நிலையில் மாடுபிடி வீரர்களும் 2 மணி நேரத்திற்கு மேலாக பசியோடு வெயிலில் காத்திருந்து இருக்கக்கூடிய சூழலில் முதல் சுற்றில் விளையாடுவதில் என்பது சுவாரஸ்யம் நிச்சயமாக குறைந்துவிடும். அவர்களால் காளைகளை அடக்குவதற்கான அந்த சக்தி போதிய அளவுக்கு இல்லாத ஒரு சூழல் ஏற்படும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். எனவே போட்டியின் ஒட்டுமொத்த சுவாரஸ்யத்தை குறைப்பதற்கு துணை முதலமைச்சரின் வருகை தாமதம் ஏற்பட்டு விட்டது என்ற தொடர்ந்து அனைத்து தரப்பினரும் கேள்வி எழுப்பக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த நிலைக்குதான் ஒவ்வொரு கிராம மக்களும் மனநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். தற்பொழுது உறுதிமொழி ஏற்கப்பட்டு
போட்டி தொடங்க இருந்தாலும் கூட துணை முதலமைச்சர் இன்னும் அந்த பகுதிக்கு வருகை தராத நிலையில் போட்டி தொடங்கியது. ஆனால் இதனை ஏன் 7 மணிக்கெல்லாம் தொடங்கி இருக்க கூடாது? துணை முதலமைச்சருக்கு எதிர்ப்பு தெரிவித்த பின்னர் மட்டும் ஏன் இப்படி பண்ண வேண்டும்? போட்டியை தொடங்குவதற்கு அவசரம் காட்ட வேண்டும். துணை முதலமைச்சரின் வருகையை காரணம் காட்டி அரசியல் காரணத்தை முன்வைத்து இது போன்று பாரம்பரிய பல ஆண்டுகளாக நடைபெற்ற பாரம்பரிய பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியை தாமதப்படுத்தியது என்பது ஒட்டுமொத்த கிராமத்தினருக்கும் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் மோனிகா. சல்மான், ஏற்கனவே 2 மணி நேரம் கடந்து விட்டது. துணை முதலமைச்சர் மதுரை வந்தடைந்திருக்கிறார். இந்த நிலையில தற்போது ரோட் ஷோ நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவலம் காணப்படுகிறது. ஏற்கனவே 2 மணி நேரத்திற்கு மேலாக காளையர்களாகட்டும் இல்ல காளைகளாகட்டும் விழாவில் கலந்து கொள்ளக்கூடிய பொதுமக்கள் காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தற்போது இந்த ரோட் ஷோ முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கிறதா? பொதுமக்களுடைய பார்வை எந்த மாதிரி இருக்கு? நிச்சயமாக போட்டியினுடைய இந்த போட்டியை பொறுத்த மட்டிலும் 1000 காளைகள் அவிழ்க்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு பல்வேறு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் கூட வருகை தந்திருந்தார்கள். அவர்கள் அதிகாலை 3 மணிக்கெல்லாம் அவர்கள் வாகனங்கள் மூலமாக காளைகளை அழைத்து வந்து காத்திருந்து மருத்துவ பரிசோதனை செய்த பின்னர் இந்த நிலையில் இது போன்ற 2 மணி நேரம் தாமதத்தால் காளைகளை நீண்ட நேரம் நிறுத்தி வைக்க முடியாத நிலையில் காளைகளும் தங்களது தன்மையை குறையக்கூடிய நிலையில் அந்த பகுதியில் போட்டியில் கலந்து கொள்ளும் போது அதனுடைய திறமையை வெளிப்படுத்த முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டு விட்டது. இதனால் தங்களது காளைகள் சிறப்பாக விளையாடக்கூட முடியாத நிலை ஏற்பட்டுவிடும். அதே போன்று மாடுபிடி வீரர்களும் தங்கள் திறமையை வெளிப்படுத்த முடியாத சூழலில் ஏற்பட்டுவிடும் என தங்களது வேதனையை வெளிப்படுத்தக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. உலகமே எதிர்பார்க்கக்கூடிய இது போன்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் துணை முதலமைச்சரின் காரணத்தால் 2 மணி நேரம் தாமதமாக தொடங்கப்பட்டுள்ளது. அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சல்மான், நம்ம தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா மதுரையில பாலமேட்டுல இன்னைக்கு ஜல்லிக்கட்டு காலை 7 மணிக்கே துவங்கும் அப்படின்னு விழா கமிட்டியினர் சொல்லியிருந்தாங்க. தொடர்ந்து விழாவினை தொடக்கி வைப்பதற்காக துணை முதலமைச்சர் வருகை தாமதம் அப்படிங்கறத தாண்டி விழா கமிட்டியினர் ஏன் இந்த விவகாரங்கள்ல எந்த ஒரு முடிவும் எடுக்காம இருக்காங்க? காளையர்கள் மட்டும் வந்து காத்திருக்கிறது இல்லாம வாயில்லா ஜீவன்களும் தற்போது தவித்து வருகிறது. அது பற்றி சொல்லுங்க. தொடர்ச்சியாக இந்த போட்டியை பற்றியும் முதல் பிரதான காரணமாக துணை முதலமைச்சரின் வருகையை மட்டுமே காரணமாக சொல்லி 2 மணி நேரம் தாமதம் ஏற்பட்டுள்ளது. இந்த பகுதியை பொறுத்த மட்டும் ஒட்டுமொத்தமாக கிராமத்தினரே இந்த போட்டியை நடத்துவார்கள். எந்த அரசியல் கட்சி சார்ந்தும் இல்லாமல் இருக்கும். ஒரு கொடி கூட அரசியல் கட்சி சார்ந்து காண்பிக்க கூடாது என்பது இவர்களுடைய பாரம்பரியமான வழக்கம்.